ஹலோ ஹவுஸ்ஹோல்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் மீ. நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரீமை ரொம்ப ஆசையாக நினச்சிருக்கீங்களா? ஆனால் அது நடக்குமான்ற பயம் உங்களுக்குள்ளே இருக்கா? இந்த டைமில் நீங்கள் மோஸ்ட்டாக 369 நம்பரை ரிப்பீட்டடாக பார்க்குறீங்களா? நிறைய பேர் சொல்கிறது 369 இஸ் நாட் ஜஸ்ட் அ நம்பர், அது யூனிவர்ஸோட ஹிடன் கோட். இந்த நம்பர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவர் த வேர்ல்ட் ஃபேமஸ் இன்வென்டர் நிக்கோலா டெஸ்லா. அவர் சொன்ன மாதிரி, இஃப் யூ நியூ த மேக்னிஃபிசன்ஸ் ஆஃப் 369 யூ would have a key to the universe. இந்த ஒரு கோட் தான் மேனிஃபெஸ்டேஷன் வேர்ல்டை மேசிவ் கியூரியாசிட்டியாக க்ரியேட் பண்ணுது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 369 மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன, டெஸ்லாக்கு இதோட கனெக்ஷன் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, லவ், மணி, சக்ஸஸ்க்கு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், பிகாஸ் இந்த வீடியோ உங்கள் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணலாம். 369 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்னா ஸ்பெசிஃபிக் அஃபர்மேஷன்ஸை சர்டன் நம்பர் ஆஃப் டைம் எழுதுறதோ இல்லை நம்ம வாயால் ரிப்பீட் பண்ணுறதோ. யூஸ்வலி மார்னிங் 3 டைம்ஸ், ஆஃப்டர்நூன் 6 டைம்ஸ் அண்ட் நைட் 9 டைம்ஸ். இதில் தான் இது 369 மெத்தட்னு சொல்கிறோம். இது லா ஆஃப் அட்ராக்ஷன், சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராமிங், ரெப்பிட்டேஷன் சைக்காலஜி, ஃபோக்கஸ்ட் இன்டென்ஷன் எல்லாம் கம்பைனான ஒரே டெக்னிக். நிக்கோலா டெஸ்லா அண்ட் 369 மிஸ்டரி. நிக்கோலா டெஸ்லா சயின்டிஸ்ட் மட்டும் இல்லை, நிறைய பீப்புள் சொல்கிறது எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வன்சி அவர் நல்லா புரிஞ்சவர். டெஸ்லா பிலீவ்ட் எவ்ரி திங் இஸ் எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வன்சி. அதோட அர்த்தம், உங்கள் தாட்ஸ்க்கு ஒரு எனர்ஜி இருக்குது, எமோஷன்ஸில் வைப்ரேஷன் இருக்குது, வேர்ட்ஸ்க்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. அதனால் மேனிஃபெஸ்டேஷன் கம்யூனிட்டி நம்புறது உங்கள் இன்னர் எனர்ஜி அவுட் சைட் ரியாலிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. 369ஓட மீனிங், 3ங்கிறது க்ரியேஷன், இது ஸ்டார்டிங் எனர்ஜி. நீங்கள் ட்ரீம் பண்ணுறது, டிசைர் ஃபீல் பண்ணுறது, இன்டென்ஷன் செட் பண்ணுறது, அது 3 எனர்ஜி. 6 அலைன்மெண்ட், உங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ், ஆக்ஷன்ஸ் 3 சேம் டைரக்ஷனில் இருக்கணும். உதாரணத்துக்கு, நான் வெளியே சக்ஸஸ் ஆகணும் ஆனால் உள்ளுக்குள்ளே என்னால் முடியாது, இப்படி மிக்சட் சிக்னல் கொடுத்தா உங்களோட எனர்ஜி கிளாஷ் ஆகும், யூனிவர்ஸ்க்கு அது கரெக்ட் சிக்னலை கொடுக்காது. ஸோ 6னா பேலன்ஸ் அண்ட் அலைன்மெண்ட். அடுத்து 9, இது டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்களோட ஓல்ட் வெர்ஷன் எண்ட் ஆகி புது வெர்ஷன் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ். அதனால் நிறைய பீப்புள் 9ன்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங், இண்டெக்ஸ், க்ளோ அப், ரீபர்த்தோட இதை கனெக்ட் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்டிங் டெஸ்லா ஹேபிட்ஸ். சம் ஸ்டோரிஸ் சொல்கிறது டெஸ்லா சர்டன் திங்ஸை 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுவாராம். நம்பர் பேட்டர்ன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாராம். ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணுவாராம். பிகாஸ் நம்பர்ஸில் ஹிடன் எனர்ஜெட்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு அவர் நம்புகிறாரு. தோ சயின்டிஃபிக்கலி இது ப்ரூவ் பண்ணலை, ஸ்டில் மேனிஃபெஸ்டேஷன் வேர்ல்டில் இது ரொம்ப ஃபேமஸான டாபிக். மேனிஃபெஸ்டேஷன் ஆக்சுவலி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? மேனிஃபெஸ்டேஷன்னா இது மேஜிக் இல்லை, இது மெயின்லி உங்களோட தாட்ஸ், பிலீவ்ஸ், இமோஷன்ஸ், சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங், ஃபோக்கஸ், இவ்வளோ திங்ஸ் கம்பைன் ஆகி தான் உங்களோட ஆக்ஷன்ஸ் தான் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. உதாரணத்துக்கு, டெய்லி நான் வர்த்தி இல்லைன்னு திங்க் பண்ணால் உங்கள் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஃபியர் பேஸ்ட் சாய்ஸஸ் தான் எடுக்கும். ஆனால் அதுவே நீங்கள் டெய்லி ஐ டிசர்வ் ஹாப்பினஸ், மை லைஃப் இஸ் இம்ப்ரூவிங் பியூட்டிஃபுல்லின்னு ரிப்பீட் பண்ணுங்கள், உங்கள் பிரெயினுக்கு அது ஸ்லோவாக ஒரு புது பிலீஃபை க்ரியேட் பண்ணும். வை ரெப்பிட்டேஷன் பவர்ஃபுல்? பிரெயினுக்கு ரெப்பிட்டேஷன் ஒரு ட்ரைனிங் மாதிரி. அதனால தான் சாங்ஸை நம்ம மைண்டில் ஸ்டிக் பண்ண முடியுது, பெயின்ஃபுல் மெமரிஸை நம்ம ரிமெம்பர் பண்ணுறோம், ஃபியர்ஸ் ரிப்பீட் ஆகாது. சேம் வே பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸும் சப்கான்ஷியஸாக அப்சர்வ் பண்ணோம். ஸோ பேசிக் 369 மெத்தட். மார்னிங் 3 டைம்ஸ். மார்னிங்கில் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்த டைமில் ஐ அட்ராக்ட் ஹாப்பினஸ் அண்ட் அபெண்டன்ஸ் எஃபர்ட்லெஸ்லின்னு 3 டைம்ஸ் எழுதுங்க. எழுதுறதோட ஃபீல் பண்ணி விஷுவலைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆஃப்டர்நூன் 6 டைம்ஸ். ஆஃப்டர்நூன் சேம் அஃபர்மேஷனை 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள், இது உங்கள் மைண்டுக்கு ரிமைண்டர் மாதிரி. நைட் 9 டைம்ஸ். நைட் சப்கான்ஷியஸ் ஆக்டிவாக இருக்கும், சேம் அஃபர்மேஷன் 9 டைம்ஸ் எழுதுங்க, அப்புறம் பீஸ்ஃபுல்லாக தூங்க போங்க. எழுதுறதோடு மட்டும் இல்லாமல் ஃபீல் பண்ணி விஷுவலைஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் யூனிவர்ஸ்க்கு ரைட் சிக்னலில் கொடுக்கும். அடுத்து 369 மெத்தட் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட், ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஐ வில் பிகம் ரிச்னு எழுதாமல் ஐம் ஃபினான்ஷியலி அபண்டன்ட்னு எழுதி பழகுங்க. நம்ம எழுதுனா அது மேனிஃபெஸ்ட் ஆகிடுமாங்கிற டவுட் இருக்கு இல்லையா? ஆக்சுவலி அதை நம்ம விஷுவல் பண்ணணும், அதை ஃபீல் பண்ணி எழுதணும். அப்போ தான் நம்ம என்ன எழுதினாலும் அது பாசிட்டிவாக யூனிவர்ஸ்க்கு ரீச் ஆகும். அடுத்து, அப்சஷன் அவாய்ட் பண்ணணும். எல்லா நிமிஷமும் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், அஃபர்ம் பண்ணுறேன், ஜேர்னல் பண்ணுறேன், பட் ஏன் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இது எந்த டைமிங்கில் நடக்கும்னு நம்ம அதை யோசிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் யோசிச்சா அங்கே ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ ட்ரஸ்ட் அண்ட் டிட்டாச்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஆல்சோ ஆக்ஷன். நோட் புக்கில் அஃபர்மேஷன் எழுதினா மட்டும் போதாது, கெரியர் வேணுமா அப்ளை பண்ணுங்கள், க்ளோ வேணுமா செல்ஃப் கேர் பண்ணுங்கள், ஹீலிங் வேணுமா இன்னர் ஒர்க் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்கள் பேத்தை ஓப்பன் பண்ணலாம், ஆனால் அதுக்கு நீங்களும் மூவ் ஆகணும். அடுத்து, அட்வான்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். ஃபர்ஸ்ட் விஷுவலைஸ் பண்ணுங்கள். உங்கள் கண்களை மூடி
ஆல்ரெடி உங்கள் ட்ரீம் நடந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடு, மணி, ரிலேஷன்ஷிப், கெரியர், சக்ஸஸ் இதெல்லாம் டீட்டெயிலோட நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். அடுத்த மிரர் டெக்னிக். மிரர் பார்த்து அஃபர்ம் பண்ணுங்கள். ஐம் வர்த்தி, ஐ டிசர்வ் லவ், ஐம் பவர்ஃபுல். இனிஷியலி இது ஆக்வர்டாக இருக்கும், ஆனால் கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பில்லோ மெத்தட். உங்கள் அஃபர்மேஷனை பேப்பரில் எழுதி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பில்லோ கடியில் வச்சுட்டு தூங்குங்க. இது சப்கான்ஷியஸ் இம்ப்ரிண்ட்க்கு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பிரிச்சுவல் மெத்தட். அடுத்து ஸ்கிரிப்டிங் மெத்தட். ஆல்ரெடி உங்கள் ட்ரீம் நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதுங்க. உதாரணத்துக்கு, ஐம் கிரேட்ஃபுல் தட் மை ட்ரீம் லைஃப் இஸ் ஃபைனலி ஹியர் அப்படின்னு. அடுத்து 17 செகண்ட்ஸ் ரூல். சம் மேனிஃபெஸ்டேஷன் கம்யூனிட்டிஸ் நம்புறது 17 செகண்ட்ஸ் பியூர் ஃபோக்கஸ் மெயின்டைன் பண்ணால் வைப்ரேஷன் அங்கே ஆக்டிவேட் ஆகுதுன்னு. சில மேனிஃபெஸ்டேஷன் எக்ஸாம்பிள்ஸ். லவ் மேனிஃபெஸ்ட் பண்ண ஐம் டீப்லி லவ்ட், ஹெல்த்தி லவ் ஃப்ளோஸ் டு மீ நேச்சுரலின்னு எழுதுங்க. மணி மேனிஃபெஸ்ட் பண்ண மணி ஃப்ளோஸ் டு மீ ஈஸிலி, ஐம் ஃபினான்ஷியலி ஃப்ரீ. அடுத்து செல்ஃப் கான்செப்ட் க்ளோவுக்கு ஐ ரேடியேட் கான்ஃபிடென்ஸ், பீப்புள் வேல்யூ அண்ட் ரெஸ்பெக்ட் மீன்னு எழுதுங்க. ட்வின் ஃப்ளேம் ஹீலிங்க்கு ஆர் கனெக்ஷன் ஹீல்ஸ் பியூட்டிஃபுல்லி, ஐ ரிலீஸ் ஃபியர் அண்ட் அட்டாச்மெண்ட்னு எழுதுங்க. சயின்ஸ் யோர் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் கம்மிங். பீப்புள் சம்டைம்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸ், ட்ரீம்ஸ், ரிப்பீட்டட் சைன்ஸ், இமோஷனல் ஹீலிங், சடன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்ட்யூஷன் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வச்சு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சம்டைம்ஸ் யூனிவர்ஸ் கிட்டேருந்து நம்ம பிளெஸிங் ரிசீவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹீலிங் ரொம்ப முக்கியம். ஒரு சிலருக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஃபெயில் ஆகும். அது ஏன்னா அவங்க பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்க மாட்டாங்க. உள்ள டவுட் அண்ட் ஃபியர் இருக்கும், ஆனால் வெளியே அஃபர்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி மிக்சட் சிக்னல்ஸ் யூனிவர்ஸ்க்கு ரீச் ஆகும்போது அங்கே பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்காது. நெக்ஸ்ட் டிஸ்பிரேஷன். நீடினஸ் சம்டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணும், அங்கே ஆக்ஷன் இருக்காது. யூனிவர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் நீங்கள் மூவ் ஆகலைன்னா மிஸ் ஆகும். டெய்லி ரொட்டீன். மார்னிங் கிராட்டிடியூட் அண்ட் 3 அஃபர்மேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல்சோ விஷுவல் பண்ணுங்கள். ஆஃப்டர்நூன் 6 அஃபர்மேஷன் அண்ட் பாசிட்டிவ் மைண்ட் செட். நைட் 9 அஃபர்மேஷன்ஸ், ஸ்கிரிப்டிங் அண்ட் பீஸ்ஃபுல் ஸ்லீப். அடுத்து சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. மேனிஃபெஸ்டேஷனுக்கு எப்படி ஸ்பிரிச்சுவல் சைடு இருக்கோ அதே போல் சைக்காலஜி சைடும் இருக்குது. சயின்டிஃபிக்காக பார்த்தா ரெப்படேஷன் சேஞ்சஸ் மைண்ட் செட், அஃபர்மேஷன்ஸ் இம்ப்ரூவ்ஸ் கான்ஃபிடென்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன் இம்ப்ரூவ்ஸ் ஃபோக்கஸ். ஸ்பிரிச்சுவல் சைடில் பார்த்தா பீப்புள் எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன் பற்றி நம்புகிறோம். 2 பர்ஸ்பெக்டிவ்ஸும் பீப்புள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். டெஸ்லா எலக்ட்ரிசிட்டியை புரிஞ்சுக்கும் போது நிறைய பேர் அவரை டவுட் பண்ணாங்க. மேபி உங்கள் ட்ரீம்ஸும் இப்போ இம்பாசிபிள் மாதிரி தெரியலாம், பட் ஒரு நாள் அதே ட்ரீம் உங்கள் ரியாலிட்டியாக ஆகலாம். பிகாஸ் எவ்ரி பிக் கிரியேஷன் ஃபர்ஸ்ட் இன்விசிபிள் தாட்டாக தான் ஸ்டார்ட் ஆகுது. சோல்ஸ் 369 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா, இல்லை இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? கமெண்ட்டில் உங்களோட பிக்கெஸ்ட் ட்ரீம் என்னென்னு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரிமெம்பர், what you repeatedly believe slowly becomes your reality. And that's all for now. See you all in the next video. This is me signing off.